வணக்கம். யானைப்பசிக்கு சோளப்பொரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த விஷயம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ரீநீட் 2024 இந்த வருஷம் நீட் ரிசல்ட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. அதை விடுங்க, எல்லா வருஷமும் நடந்துட்டு தான் இருக்கு. நீட் எக்ஸாம்ல இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1563 பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கு அந்த நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ற என்டிஏ அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி. அதாவது 1 மார்க் 2 மார்க் இல்லைங்க, 60 மார்க், 80 மார்க், 100 மார்க், 110 மார்க் வந்து கிரேஸ் மார்க்கா வந்து போட்டிருக்கு. இதை பத்தி நிறைய சோசியல் மீடியா பேஜஸ்ல எல்லாம் பேசியிருக்காங்க. நம்ம சேனல்லையும் இதை பத்தி பேசியிருக்கோம். இந்த விஷயத்தை பத்தி நீட்ல என்ன நடக்குது அப்படின்னு, இந்த வருஷம் நீட் ரிசல்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அந்த லிங்கை, அந்த வீடியோவை பாருங்க. அந்த மாதிரி அந்த 1563 பேர் அந்த கிரேஸ் மார்க் பெறப்பட்ட ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே இப்ப ரீநீட் மறுபடியும் அந்த எக்ஸாம் வைக்கணும் அந்த 1563 பேருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டரை வந்து கொடுத்துருக்கு நேற்று. வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய ஒரு தீர்ப்பு கிடையாது. நான் கேட்குறேன், நம்ம இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒரு தட்டில் வச்சு. அந்த தட்டில் ஒரு பள்ளி விழுந்துருச்சுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பள்ளியை மட்டும் எடுத்து போட்டு சாப்பிடுவீங்களா, இல்லை சாப்பாடு தூக்கி போட்டுருவீங்களா? இப்ப அந்த மாதிரியான தீர்ப்பை தான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நாங்க ரீநீட்லாம் கேட்கலங்க, இந்த எக்ஸாம் வேணாம்னு தான் கேட்குறோம். அதாவது இந்த என்டிஏ ஏஜென்சி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. இது ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த எக்ஸாம் எழுத வைக்குது. ஆனால் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பார்ஷியலா வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்குது. இது அந்த ஸ்டூடெண்டோட தப்பா, இல்லை அந்த நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ற அந்த என்டிஏ மேல உள்ள ஒரு தப்பா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து இந்த கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க, நிறைய கேஸ்லாம் போட்டாங்க. அதுக்கான விடை கிடைக்கவே இல்லை இது வரைக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நாம வந்து நினைச்ச வேலைக்கு போகாம கிடைச்ச வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுதான் இருந்துச்சு. ஆனா இப்ப நினைச்ச படிப்பே படிக்க முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சுங்க. அதாவது பசங்க பாவம் 12வது முடிச்சு 12வது வந்து இந்த 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு மார்க் எடுத்தாதான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி படிச்சு எக்ஸாம் முடிஞ்சும் பார்த்தீங்கன்னா தன்னோட கனவு, அதாவது ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி மேலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உட்காந்து படிச்சு எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சும் படிச்சு, அதாவது இந்த மாதிரி நீட் எக்ஸாம்லாம் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுல, அதாவது அவங்க வந்து படிக்காத சிலபஸை 1 மாசம் 2 மாசத்துல உட்காந்து ஒரு கோர்ஸ் போய் ஒரு எங்கேயோ போய் ஒரு சென்டர்ல காசு கொடுத்து கஷ்டப்பட்டு காசை கொடுத்து இந்த மாதிரி எப்படியாவது நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்களோட கனவை வந்து நீங்க தகர்த்துக்கிட்டு இருக்கீங்க. 12th முடிச்சு 1 வருஷம் ஆகி 2 வருஷம் ஆகி 3 வருஷம் ஆகி பல வருஷமா அந்த நீட்ல எப்படியாவது மார்க் எடுக்கணும், அந்த நீட் எப்படியாவது கிளியர் ஆகி நம்ம டாக்டர் ஆகணும், படிச்சா டாக்டருக்காக தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி கனவோட ஏங்கிக்கிட்டு இருக்கு அந்த ஸ்டூடெண்டோட கனவை நீங்க தகர்த்துஞ்சிட்டு இருக்கீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் எப்படியாவது சொல்லி லட்சக்கணக்கில் போய் கோர்ஸ்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க பேரண்ட்ஸ். அந்த பேரண்ட்ஸோட கனவை நீங்க தகர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட பார்ஷியலான ஒரு எக்ஸாம் வந்து தேவையா? அடுத்த வேற நான் சொல்றேன், இதுக்கு பேர் வந்து நீட்டுன்னு வைக்காதீங்க, பீட்டுன்னு வைங்க. இந்த மாதிரி ஒரு பார்ஷியலான ஒரு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையா? மக்கள் நீங்க வந்து சொல்லுங்க. எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, பை.